புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படங்களில் கதாநாயகியாக நடித்த புகழ்பெற்ற நடிகைகள் ஒரு பக்கம் என்றால், சின்ன சின்ன பாத்திரங்களிலும் பாடல் காட்சிகளிலும் கூட அவருடன் இணைந்து நடித்து புகழ்பெற்றவர்கள் இன்னொரு பக்கம் இருக்கவே செய்கிறார்கள். அப்படி தன் உயிரை தக்க சமயத்தில் காப்பாற்றிய கவர்ச்சி நடிகை ஒருவருக்கு நன்றி கடனாக எம்ஜிஆர் தொடர்ந்து தனது படங்களில் வாய்ப்பளித்தார் என்பது பல பேருக்கு தெரியாது. என்ன இந்த கவர்ச்சி நடிகை எம்ஜிஆரின் படங்களில் அடிக்கடி நடிக்கிறாரே என்று பலர் நினைத்திருக்கலாம். ஆனால் அதன் பின்னணியில் நடந்த அந்த பயங்கரமான நிகழ்வு ரசிகர்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. யார் அந்த நடிகை? அப்படி எம்ஜிஆருக்கு என்ன ஆபத்து ஏற்பட்டது? இந்த நடிகை அவரை எப்படி காப்பாற்றினார் என்பது குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். சினிமாவை பொறுத்தவரை கவர்ச்சியாக தனது வாழ்க்கையை தொடங்கிய எத்தனையோ நடிகைகள் இடம் தெரியாமல் காணாமல் போய்விட்டனர். ஆனால் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை சினிமாவில் ஏதோ ஒரு விதத்தில் தன்னை நிலைநிறுத்திக் கொண்ட நடிகைகள் ஒரு சிலர் உண்டு. அவர்களில் ஒருவர்தான் கவர்ச்சி நடிகை ஜோதிலட்சுமி. 80களின் ரசிகர்களுக்கு நான் சிரித்தால் தீபாவளி என்கிற பாடல் மூலமாகவும், 2K கிட்ஸுக்கு விக்ரமின் சேது படத்தில் இடம்பெற்ற கானங்கருங்குயிலே கச்சேரிக்கு வரியா என்கிற பாடலின் மூலமாகவும் இவர் ஓரளவுக்கு அறிமுகமானவர்தான். இன்னும் சொன்னால், ரஜினிகாந்தின் முத்து படத்தில் கொக்கு செய்வ கொக்கு பாடலுக்கு ஆடினாரே, அவரேதான் இவர். சிறு வயதிலேயே சங்கீதம், நடனம் ஆகியவற்றை முறையாக கற்றுக்கொண்டார் ஜோதிலட்சுமி. காரணம், அவரது பாட்டி ஒரு பாடகியாக இருந்தார். அது மட்டுமல்ல, முன்னாள் கவர்ச்சி கண்ணியான நடிகை TR ராஜகுமாரி இவரது அத்தை தான். அதன் மூலமாக திரையுலகில் நுழைந்தார் ஜோதிலட்சுமி. இன்னும் பலருக்கு தெரியாத ஒரு ஆச்சரியமான விஷயம், எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் இணைந்து நடித்த கூண்டுகிளி திரைப்படத்தில் தான் நடிகை ஜோதிலட்சுமி 6 வயதில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். இந்த படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடலிலும் நடனமாடும் சிறுமிகளில் ஒருவராக அவர் நடித்திருப்பார். இவரது முதல் படமே நடனமாடும் படமாக அமைந்ததாலோ என்னவோ, பின்னாளில் இவர் சில குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் மற்றும் இரண்டாவது கதாநாயகியாக நடித்தாலும் கூட கடைசியில் இவர் கவர்ச்சி நடனமாடும் நடிகையாகவே மாறி போனார் என்பது துரதிர்ஷ்டம்தான். அதன் பிறகு வானம்பாடி என்கிற படத்தில் இவர் நடிகையாக உள்ளே நுழைந்தாலும், எம்ஜிஆருடன் இணைந்து நடித்த பெரிய இடத்து பெண் படம் தான் இவரது அறிமுக படம் என்று சொல்லும் விதமாக அமைந்தது. அந்த படத்தில் இடம்பெற்ற எம்ஜிஆர் ரசிகர்களின் ஆல் டைம் ஃபேவரட் பாடலாக இருக்கும் கட்டோடு குழலாட ஆட என்கிற பாடலில் எம்ஜிஆருடன் இணைந்து நடித்ததன் மூலம் ரசிகர்களிடம் உடனடியாக பிரபலமானார் ஜோதிலட்சுமி. அதனைத் தொடர்ந்து அடிமை பெண் படத்தில் இடம்பெற்ற காலத்தை வென்றவன் நீ என்கிற பாடலிலும் ஜோதிலட்சுமி இடம் பிடித்தார். இப்போது வரை எம்ஜிஆரின் கொள்கை பாடலாக அதிமுக கட்சியின் பிரச்சார கூட்டங்களில் இந்த பாடல் இடம்பெற்று வருகிறது. எம்ஜிஆர், NT ராமாராவ், ஜெயலலிதா என 3 முதல்வர்களுடன் இணைந்து நடித்த பெருமை ஜோதிலட்சுமிக்கு உண்டு. பெரிய இடத்து பெண் படத்தை தொடர்ந்து அடிமை பெண், தலைவன், தேடி வந்த மாப்பிள்ளை, நீரும் நெருப்பும், ரிக்ஷாக்காரன் என எம்ஜிஆரின் பல படங்களில் துணை கதாநாயகி போன்று நடிக்கும் அளவிற்கு தொடர்ந்து நடிக்கும் வாய்ப்பை பெற்றார் ஜோதிலட்சுமி. எம்ஜிஆர் இப்படி ஜோதிலட்சுமிக்கு தனது படங்களில் தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு கொடுக்க ஒரு மறக்க முடியாத சம்பவம் காரணமாக அமைந்தது. பெரிய இடத்து பெண் படத்தில் கட்டோடு குழலாட ஆட என்கிற பாடலுக்காக கதாநாயகி மணிமாலாவும் ஜோதிலட்சுமியும் இணைந்து ரிஹர்சல் செய்து கொண்டிருந்தனர். அப்போது எம்ஜிஆர் அதை பார்த்து கொண்டிருந்தார். அது திறந்தவெளி இடம் என்பதால் அந்த சமயத்தில் எதிர்பாராத விதமாக எம்ஜிஆரின் காலடியில் ஒரு பாம்பு ஒன்று நெளிந்தபடி வந்தது. அதை மற்றவர்கள் கவனிக்க தவறினாலும் ரிஹர்சலில் நடனமாடியபடியே இருந்த ஜோதிலட்சுமி அதை உடனடியாக கவனித்து பதறிப்போய் எம்ஜிஆரின் கையை பிடித்து இன்னொரு பக்கமாக இழுத்து அவரை காப்பாற்றினார். ஆரம்பத்தில் ஜோதிலட்சுமியின் இந்த செயல் எம்ஜிஆருக்கு அதிர்ச்சி அளித்தாலும் அவர் பாம்பிடமிருந்து தன்னை காப்பாற்றியதை அறிந்து ரொம்பவே நெகிழ்ந்து போனார் எம்ஜிஆர். ஒருவேளை சத்தம் போட்டு கத்தி இருந்தால் கூட ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்று நினைத்துதான் எம்ஜிஆரின் கையை பிடித்து இழுத்து அவரை காப்பாற்றினார் ஜோதிலட்சுமி. அந்த நன்றி கடனாகத்தான் எம்ஜிஆர் தனது படங்களில் வெறும் நடனமாடும் வாய்ப்பு மட்டும் தராமல் இரண்டாவது கதாநாயகி போன்ற நடிப்புக்கு முக்கியத்துவம் தரும் கதாபாத்திரங்களையும் ஜோதிலட்சுமிக்கு கொடுத்து நடிக்க வைத்தார். அது மட்டுமல்ல, பின்னாளில் ஜோதிலட்சுமியின் குடும்பம் வறுமையில் வாடிய போது அவருக்கு தேவையான பண உதவி செய்து அவரது வறுமையையும் போக்கினார் எம்ஜிஆர். தனது படங்களில் எம்ஜிஆர் தனக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பயன்படுத்தி இவரால் கதாநாயகியாக வளர முடியாமல் போனதும், ஒரு காலகட்டத்தில் அப்படியே ஒரு பாடலுக்கு நடனமாடும் கவர்ச்சி நடிகையாக மாறி போனதும் காலத்தின் கோலம்தான். இவரது மகளான ஜோதி மீனாவும் அம்மாவை போல கவர்ச்சி நடிகையாக மாறி நடனமாடும் காட்சிகளில் நடித்தார். உள்ளத்தை அள்ளித்தா படத்தில் கவுண்டமணிக்கு ஜோடியாக நடித்தாரே, அவர்தான் இந்த ஜோதி மீனா. ஜோதிலட்சுமியின் தங்கை ஜெயமாலினி சினிமாவில் நுழைந்த நடன காட்சிகளில் ஆட ஆரம்பித்த பிறகு ஜோதிலட்சுமியின் மவுசு குறைய தொடங்கியது. அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சினிமாவை விட்டு ஒதுங்கினார்.
ஆனாலும் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இயக்குனர் மணிரத்னம் தான் இயக்கிய நாயகன் படத்தில் நான் சிரித்தால் தீபாவளி என்கிற பாடலுக்கு ஜோதிலட்சுமியை அழைத்து வந்து ஆட வைத்தார். அதன் பிறகு ஒரு சில படங்களில் நடித்த ஜோதிலட்சுமி சில படங்களில் வில்லியாகவும் நடித்தார். கடந்த 2016 இவர் காலமானார். தாயின் வயிற்றுக்குள் கருவாக இருந்தபோதே எம்ஜிஆரின் திரைப்படம் ஒன்றில் இடம்பெற்ற ஒரு பெண் குழந்தை பின்னாளில் வளர்ந்து எம்ஜிஆரின் படத்திலேயே கதாநாயகியாக நடிக்க வாய்ப்பு தேடிய கதை ஒன்று இருக்கிறது. அது எம்ஜிஆர் ரசிகர்கள் பலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமா? அப்படிப்பட்ட நடிகையை எம்ஜிஆர் ஒரு முக்கியமான காரணம் கூறி நிராகரித்துவிட, எம்ஜிஆர் படத்தில் எப்படியும் நடித்தே தீருவது என்று சபதம் எடுத்த அந்த நடிகை குறுக்கு வழியில் ஒரு காரியம் செய்து அதை சாதித்தார். அது எப்படி தெரியுமா? அந்த நடிகை யார் என்பதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே சினிமாவில் மட்டும் சில ஆச்சரியங்கள் நடக்கும். பிரபல ஹீரோக்களின் படங்களில் மகளாக, சிறுவயது தங்கையாக என குழந்தை நட்சத்திரமாக நடித்தவர்கள் பின்னாளில் வளர்ந்து வாலிப வயதை எட்டியதும் கதாநாயகிகளாக மாறி இதே பிரபல ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடித்த அதிசயமும் நடப்பதுண்டு. குறிப்பாக தமிழில் நடிகர்கள் ரஜினிகாந்த் தன்னுடன் குழந்தை நட்சத்திரமாக நடித்த மீனாவுடன் பின்னாளில் ஜோடியாக நடித்தார். தன்னுடன் ஜோடியாக நடித்த நடிகை லக்ஷ்மியின் மகளான ஐஸ்வர்யாவுடனும் பின்னாளில் எஜமான் படத்தில் ஜோடியாக நடித்தார். இதே போன்றுதான் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தன்னுடன் சிறுமியாக நடித்த ஸ்ரீதேவியுடன் பின்னாளில் சந்திப்பு என்கிற படத்தில் ஜோடியாகவும் நடித்தார். கவரிமான் என்கிற படத்தில் அவருக்கு தந்தையாகவும் நடித்தார். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறு இருக்கிறதா என்றால் அப்படி யாரும் நடித்ததாக தெரியவில்லை. அதே சமயம் அவருடன் குழந்தை நட்சத்திரங்களாக நடித்த குட்டி பத்மினி, ஸ்ரீதேவி போன்றவர்கள் வளர்ந்தவுடன் எம்ஜிஆர் படங்களில் கதாநாயகியாக நடிக்க முயற்சி செய்தனர். இதில் ஸ்ரீதேவி கதாநாயகியாக மாறிய சமயத்தில்தான் எம்ஜிஆர் சினிமாவை விட்டு ஒதுங்கி தீவிர அரசியலில் நுழைந்து விட்டார். அதனால் எம்ஜிஆருடன் அவரால் நடிக்க முடியாமல் போனது. அதே சமயம் எம்ஜிஆர் 1962 கதாநாயகனாக நடித்து வெளியான படம் விக்ரமாதித்தன். இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக பத்மினி நடித்திருந்தார். அப்போது பின்னாளில் பிரபல மேக்கப் கலைஞராக தமிழ் சினிமாவில் வலம் வந்த கிருஷ்ணகுமாரி என்பவர் அதற்கு முன்னதாக சினிமா மீது உள்ள ஆசையால், அதிலும் நடிக்கும் ஆர்வத்தால் இந்த விக்ரமாதித்தன் திரைப்படத்தில் கொஞ்ச நேரம் வந்து போகும் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்தார். படத்தில் அவர் நரபலி கொடுக்கப்படும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். அதன் பிறகு சில படங்களில் நடித்தவர் அப்படியே மேக்கப் ஆர்டிஸ்டாக மாறிவிட்டார். அப்படி அவர் விக்ரமாதித்தன் படத்தில் நடித்தபோது அவர் கர்ப்பிணியாக இருந்தார். அதன் பிறகு அவருக்கு பெண் குழந்தை பிறந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்த காலகட்டத்தில் தனது நடிப்பு ஆசைதான் நிறைவேறவில்லை. தனது மகளாவது நடிகையாக மாறட்டுமே என்று நினைத்தார் அம்மா கிருஷ்ணகுமாரி. அது மட்டுமல்ல, கிருஷ்ணகுமாரி தனக்கு நினைவு தெரிந்த காலத்திலிருந்து எம்ஜிஆரின் தீவிர ரசிகை. அவரை போல அவரது மகளும் வளர ஆரம்பித்த போதே எம்ஜிஆரின் தீவிர ரசிகராக மாறியதுடன் தனது தாயிடம் இருந்த நடிப்பை பார்த்து தானும் நடிகையாக மாற வேண்டும் என்கிற எண்ணத்துடன் வளர்ந்தார். அப்படி 1975 எம்ஜிஆர் நடிப்பில் உருவான இதயக்கனி படத்தில் ஒரு பாடல் காட்சியில் எம்ஜிஆருடன் நடிப்பதற்காக ஒரு நடிகையை தேடிக்கொண்டிருந்தனர். அப்போது இவர் அதற்கேற்றாற் போல உடையணிந்து இந்த ஆடிஷனில் சென்று கலந்து கொண்டார் கிருஷ்ணகுமாரியின் 13 வயது மகள். அப்போது அந்த பாடல் காட்சியில் வாழைத்தண்டு கால் போல என்கிற வரி இடம்பெற்றிருந்தது. ஆனால் இவருடைய கால்கள் ரொம்பவே ஒல்லியாக இருந்தன. பாடலுக்கேற்றவாறு இவரது உடல் அமைப்பு இல்லை என்று கூறி அந்த கதாபாத்திரத்திலிருந்து இவர் நிராகரிக்கப்பட்டார். அதன் பிறகு அவர் எப்படியும் எம்ஜிஆரின் இந்த இதயக்கனி படத்தில் நடித்தே தீருவது என்று சொல்லி குறுக்கு வழியில் ஒரு ஐடியாவை யோசித்தார். அதற்கு முன்னதாக அவர்தான் பிரபல கவர்ச்சி நடிகையாக பின்னாளில் வலம் வந்த நடிகை மாயா என்பவர் என்கிற தகவலை இங்கே கூறி சஸ்பென்ஸை உடைத்து விடுவோம். அப்படி எம்ஜிஆருடன் இணைந்து டூயட் பாடும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் அந்த படத்தில் நடன இயக்குனராக பணியாற்றியவரின் குரூப்பில் சேர்ந்து நடன பெண்மணியாக மாறினார் மாயா. அந்த படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடலான நீங்க நல்லா இருக்கணும் நாடு முன்னேற என்கிற பாடலில் குரூப்பாக ஆடும் பெண்களில் ஒருவராக இவரும் கலந்து கொண்டு நடனமாடி எம்ஜிஆரை அருகிலிருந்து பார்க்கும் வாய்ப்பையும் எம்ஜிஆர் படத்தில் நடிக்கும் வாய்ப்பையும் பெற்றார். அதன் பிறகு சில படங்களில் கதாநாயகியாக நடித்தவர் பின்னர் இரண்டாவது நாயகி, கவர்ச்சி நடனம் ஆடும் நடிகை, வில்லி என அப்படியே நடிப்பு பயணத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அப்படியே சினிமாவை விட்டு ஒதுங்கிவிட்டார். அதன் பிறகு ஜெயலலிதாவுக்கு ஆதரவாக அதிமுகவில் இணைந்த இவர் ஜெயலலிதா கைது செய்யப்பட்ட போது சாலையில் படுத்து மறியல் போராட்டமெல்லாம் நடத்தி பிரபலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது.